வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன். 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இயற்கணிதம் 3வது சாப்டர். இதில் எடுத்துக்காட்டு 3.4 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.4 கொஸ்டின் என்ன அப்படின்னா, பள்ளிகளுக்கு இடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்தம் பரிசுகள் 24 கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலிடம் பெறுபவருக்கு 5 புள்ளிகளும், இரண்டாம் இடம் பெறுபவருக்கு 3 புள்ளிகளும், மூன்றாம் இடம் பெறுபவருக்கு 1 புள்ளியும் அளிக்கப்படும். மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எனில் முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கணக்குல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்ப அதுக்கு இந்த கடைசியில அந்த கேள்வியை எங்க முடிக்கிறாங்களோ அங்க பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த 3 தகவலை தான் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, முதலாம் இடம் பெறுபவர் எக்ஸ், இரண்டாம் இடம் பெறுபவர் ஒய், மூன்றாம் இடம் பெறுபவர் ஜெட் என்க. நம்மளே எடுக்கிறதுனால இதை என்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம சமன்பாடுகளா மாற்ற போறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மொத்த பரிசுகள் 24. மொத்த பரிசுகள் அப்படின்னா, முதல் பரிசான எக்ஸ் பேருக்கு முதல் பரிசு கொடுக்குறாங்க. ரெண்டாம் பரிசு வாங்குறவங்க இசட் ஒய் பேரு, மூன்றாம் பரிசு வாங்குறவங்க இசட் பேரு. இந்த எல்லா பரிசுகளும் சேர்த்து மொத்த டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னா 24. இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு உருவாயிட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பரிசு வாங்கினவங்களுக்கு 5 புள்ளிகள் கொடுக்குறாங்க. இப்போ 5 புள்ளிகள் வாங்கினவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா எக்ஸ் பேரு, பிளஸ் இரண்டாம் பரிசு வாங்கினவங்களுக்கு 3 புள்ளிகள், 3 புள்ளிகள் வாங்கினவங்க ஒய் பேரு, பிளஸ் 1 புள்ளி வாங்கினவங்க இசட் பேரு. இதுல ஒண்ணு நம்ம சமன்பாடுகள்ல போடுறது இல்லை. கெழு 1ன்னா அது அந்த இடத்துல நம்ம போடாம விட்டுறலாம். இது எவ்வளவு மொத்த புள்ளிகள் வருது அப்படின்னா 56 புள்ளிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இத ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை, அதாவது Z ஆனது முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் மற்றும் ஒய்யோடைய கூடுதலுக்கு சமம். அப்போ எக்ஸ் முதலாம் இடம் பெற்றவர்கள் பிளஸ் ஒய்யான இரண்டாம் இடம் பெற்றவர்கள், இவங்க 2 பேரையும் கூட்டினா மூன்றாம் இடம் பிடித்த இசட் பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம மூன்றாவது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்ப இந்த 3 சமன்பாடுகள்ல பாத்தீங்கன்னா, மூன்றாவது சமன்பாட்டுல எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு ஜெட் அப்படின்னு இருக்கு. இதை எடுத்துட்டு போய் நம்ம 1வது சமன்பாட்டுல பிரதியிட்டு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு Z என எதுல பிரதியிட போறோம்? சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 எப்படி மாறிரும்? எக்ஸ் பிளஸ் ஒய்யை எடுத்துட்டு அந்த இடத்துல Z போட்டுக்கிடுவோம். பிளஸ் ஏற்கனவே அதுல ஒரு Z இருக்கு, ஈக்குவல் டு 24. அப்படின்னா Z பிளஸ் Z ஆனது 2Z ஈக்குவல் டு 24. அப்போ Z ஈக்குவல் டு 24 பை 2. இதுல இருந்து என்ன கிடைக்குது? Z ஈக்குவல் டு 12 அப்படின்னு நமக்கு ஆன்சருடைய முதல் படியை நம்ம வெட்டிட்டோம். இதுதான் Z. Zங்கிறது யாரு? மூன்றாம் பரிசு வாங்கியவர்கள். இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த Z எடுத்துட்டு போய் நம்ம 1வது சமன்பாடும் 2வது சமன்பாட்டிலையும் பிரதியிட்டோம்னா நமக்கு Z இல்லாத 2 புது சமன்பாடு கிடைக்கும். Z ஈக்குவல் டு 12 என சமன்பாடு 1ல் பிரதியிட என்ன நடக்கும்?
சமன்பாடு 1 ஏற்கனவே x plus y plus z equal to 24 இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம x plus y plus z பதிலா இந்த 12 equal to 24 அப்படின்னா x plus y equal to 24. இந்த plus 12 இந்த பக்கம் வரும்போது minus 12 ஆயிரும். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x plus y equal to 24 minus 12 12. இப்ப xyல நமக்கு புதுசா ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. இதை நம்ம 4வது சமன்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா z equal to 12 என 1ல பிரதியிட்ட மாதிரி இப்ப 2ல பிரதியிட போறோம். 2ல் பிரதியிட ரெண்டு என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம். 5x plus 3y plus z equal to 56. அப்ப 5x plus 3y plus z பதிலா திரும்பவும் இந்த 12 போடலாம் equal to 56. 5x plus 3y equal to 56 minus 12. இதுல இருந்து என்ன கிடைக்குது நமக்கு 5x plus 3y equal to mistake இருக்கு. equal to 56 minus 12 44. இத நம்ம 5வது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்ப 4வது சமன்பாட்டை 5வது சமன்பாட்டையும் பார்த்தா x plus y அமைந்த சமன்பாடு, 2 மாறிகள் அமைந்த சமன்பாடா இது சுருங்கி இருக்கு. இப்ப இதுல ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். x நீக்கலாம் அப்படின்னா y நீக்கலாம் அல்லது x நீக்கலாம். y நீக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா இதுல y இருக்கு, இதுல 3y இருக்கு. அப்போ 4வது சமன்பாட்டுல இருக்கிற y 3y நம்ம மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கணும். 4வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கணும். 5வது சமன்பாட்டை அதுல ஏற்கனவே 3y இருக்கிறதுனால அதை எதாலையும் பெருக்க வேண்டாம், அதை நம்ம 1ஆல பெருக்கிறதா எடுத்துக்கிடலாம். இப்ப 5வது சமன்பாடு இங்க என்ன வரும் அப்படின்னா 5x plus 3y equal to 44. இங்க 4வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கும்போது 3 பெருக்கல் x 3x plus 3 பெருக்கல் y 3y equal to 3 பெருக்கல் 12 36. இப்போ இந்த 2 சமன்பாடுகளை நம்ம கழிக்கணும். கழித்தல் எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா y ஆனது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால கழிச்சாதான் இந்த y நம்ம நீக்க முடியும். அப்போ இதுல நம்ம கழித்தல் பண்ணலாம். கழித்தல் பண்ணும்போது 2வது வரிசையில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் குறியீட மாற்றணும். இந்த 3x ஆனது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ 5x மைனஸ் 3x வந்து 2x. இந்த இடத்துல 2x. இந்த 3yயும் மைனஸ் 3yயும் கழிஞ்சி 0 ஆயிரும். வலது பக்கம் ஈக்குவல் டு 44 மைனஸ் 36 எவ்வளவு வரும் 8. 2x ஈக்குவல் டு 8னா x ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு 4. x இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு x ஆனது ஈக்குவல் டு
4 அப்படின்னு நமக்கு ஒரு ரெண்டாவது ஆன்சர் வந்துருச்சு. ஏற்கனவே ஜெட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இப்போ எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துட்டு போய் நான்காவது சமன்பாட்டுல நம்ம பிரதியிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு, ஏன் சமன்பாடு 4 தேர்ந்தெடுக்கும், அங்கதான் கெழுவெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கு பாக்குறதுக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு ரொம்ப சிம்பிள். அதனாலதான் இருக்கிறதுல சிம்பிளான சமன்பாடை தேர்ந்தெடுக்கிறது நம்ம சாய்ஸ் தான். இதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் கணக்குல கிடையாது. சமன்பாடுகளை தேர்ந்தெடுக்கிறது நம்ம சாய்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 4 என 4 பிரதியிட இங்க என்ன நடக்கும், எக்ஸ் தான் பிரதியிட போறோம். இப்ப எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 4ன்னே போட்டுடலாம். 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் 4, ஒய் ஈக்குவல் டு 8. இது மூன்றாவது மதிப்பு. எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாத்தையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஜெட் 12, எக்ஸ் 4, ஜெட் 12, எக்ஸ் 4, ஒய் ஆனது 8. இப்போ நம்ம தீர்வை எடுத்து எழுதணும். தீர்வு எழுதுறதுக்கு தீர்வு இதுல பார்க்கலாம். நம்ம முதலாம் இடம் பெறுபவர் ஈக்குவல் டு 4, இரண்டாம் இடம் பெறுபவர் ஈக்குவல் டு 8, மூன்றாம் இடம் பெறுபவர் ஈக்குவல் டு 12. எக்ஸ் எடுத்துட்டு 4 போட்டுட்டோம், ஒய் எடுத்துட்டு 8 போட்டுட்டோம். ஒய் எடுத்துட்டு 8 போட்டுட்டோம், ஜெட் எடுத்துட்டு அந்த இடத்துல 12 போட்டோம். இதுதான் இந்த கணக்குடைய தீர்வு. இப்போ நம்ம தீர்வு எழுதணும். தீர்வு எழுதும் போது நம்ம XYZன்னு சொல்லாம அவங்க கணக்குல என்ன வார்த்தைகள்ல காண்கன்னு கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள்லயே தீர்வு எழுதுறது தான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.